அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். இன்றைக்கி கடகராசி இதை பற்றி பார்க்க போகிறோம். அவங்களுக்கு குரு மங்கள யோகம் எப்படி வேலை செய்ய போகுது. பொதுவாக இந்த மாதம் இந்த குருமங்கள யோகத்தில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும். இந்த வார்த்தையை கடகராசிக்காரங்க சொன்னோன்னே ஃபஸ்ட்டு கலகலப்பாக கைகலப்பான இன்னொரு டைம் ஒத்து கவனிப்பாங்க. உண்மையாகவே இது கலகலப்பான மாதம்தான். உங்கள் ராசிக்கு 11 குருவும் மங்களக்காரன் செவ்வாயும் பயணிக்கப் போகிறார். ஒரு சுபிச்ச நிலை அடையப் போகிறது. அஷ்டமச்சனியில் பயந்தவங்க எத்தனை பேர்? ஏனென்றால் உங்கள் 7ஆம் அதிபதி 8இல் இருந்த சனி வக்கர நிலையில் வேற இருக்குது. உங்கள் 7ஆம் இடத்த குரு பார்வை செலுத்துறதுனால குடும்ப உறவுகள் ஏற்பட்ட வருத்தங்கள் பிரச்சனைகள் விலகப் போகுது. அதனால் பயப்பட தேவையில்லை. இது கலகலப்பே. முதல்ல நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, பொருளாதார ரீதியான விஷயங்கள். அதில் தான் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதில் உங்கள் வேலைக்கு செல்பவர்கள் 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து அவரே 10ஆம் அதிபதியாக வருகிறார். 11இல் பயணிக்கிறார். அது குருமங்கள யோகமாக. பொதுவாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்கள் வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு இலகுவான சூழ்நிலை ஏற்பட போகுது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க், அதாவது ஹார்டு ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் அதிகரிக்க போகுது. நீங்கள் புது ஐடியாஸ்கள் வந்து நீங்கள் இருக்கிறதுலேருந்து அடுத்த படிநிலைக்கு உயர போகிறீங்க. இந்த நேரத்தில் ஒரு சிலர், சார் எனக்கு நல்ல வேலை இருக்குது, நல்லா இடையில வேறு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், படிக்கலாமா? உறுதியாக வேலை செய்து கொண்டே சைடில் படிக்கிற யோகம் உண்டு. படித்து இன்னொரு வேலைக்கு நல்ல சம்பளத்தில் மாறுகிற காலகட்டம் வந்தாச்சு. இப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஒரு புது வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா உறுதியாக மாறலாம். உங்களுக்கு வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது. சொல்லுவாங்க, சார் ரிசெஷனுங்கிறாங்க, வேலைக்கு போனால் டைட்டுங்கிறாங்க. அதெல்லாம் மற்றவங்களுக்கு. உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் யோகமே. அதனால் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு வாழ்வில் ஒரு முன்னேற்றம், பொருளாதார வெளுத்தி. இதில் வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க ஆன்சைட் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக. சார் ஆன்சைட் இதாக இருக்குமா? எங்கள் இதில் எல்லோரும் போகிறாங்க, நாங்கள் எதாவது போயிட்டு வரலாமா? எங்களுக்கு எப்போ தான் சார் கிடைக்கும்? உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த கேதும் 9 இருந்த ராகும் இப்போ தான் போயிட்டு வாங்க, 3ஆம் இடம் டாட்டா அப்படின்னு சொல்லுவான். இப்போ தான் உங்களை வழி அனுப்பி வைக்க போகிறார். சிம்பிளாக சொல்லணும்னா, செவ்வாய் எப்பொழுது ரிஷபத்தில் என்றாரோ அப்புறம் யோகம்தான். அப்போ உங்களுக்கு இப்போ போய் மேனேஜர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஹச்ஆர் டீமாக இருக்கலாம், சம்மந்தப்பட்டது, வேறு இடத்துல மாறுறது, நிறைய பிரான்ச் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பக்கம் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு யோகம் உண்டு. இப்போது ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, ஒரு நிர்வாகம் சார்ந்த ஒரு மேனேஜர் மாதிரி இருக்கிறீங்க. அவங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு சம்பள உயர்வுடன் போகக்கூடிய காலகட்டம் உண்டு. இதில் இந்த தொழிலில் போயிட்டுருக்கிறவங்களே என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சம்மந்தப்பட்டவங்க, நகைக்கடை சம்மந்தப்பட்டவங்க, குழந்தை சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்னும் அபிருதமாக இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் பாருங்கள், உங்கள் ராசியிலே 2ஆம் அதிபதி சூரியனும் பயணிக்கிறார். சூரியன் ஒரு வளர்ச்சி கிரகம், ஒரு முன்னேற்ற கிரகம். தன் பயணத்தை எப்போவுமே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறது. தலைமை பொறுப்பு எப்போவுமே உண்டு. அப்போ இந்த மாதத்துல எல்லாம் உங்களுக்கு உங்கள் வேலையில் முன்னேற்றம் உறுதியாக இருக்குது. இதில் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குங்க அப்படின்னு பார்ப்போம். உங்கள் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் 2 சுப கிரகங்கள். சுக்கிரன் 4-11க்குரியவன் இந்த காலகட்டத்தில் பயணிச்சிட்ருக்கு. பொதுவாக பணம் சம்பந்தப்பட்டது ஒரு முன்னேற்றம். ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம், உங்களுக்கு தேவை ஏற்படுகிற பணம் உங்களுக்கு பூர்த்தியாகும். இப்போல்லாம் கடன் கேட்டால் உங்களுக்கு நிறையா கொடுப்பாங்க, ஆனால் வேணுமான்னு பார்த்துக்கணும். இப்போ கடன் நீங்கள் வேணும் அப்படின்னா கடன் கொடுத்தவங்க தருவாங்க. சார் ஒரு கடன் வாங்கி ஒரு இது ஆரம்பிக்கலாமா? உறுதியாக கடன் கிடைக்கும், ஆரம்பிக்க வாய்ப்புண்டு. இதில் வாகனம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக தோன்றும். புது வாகனம், இருக்கிற வாகனத்தை மாற்றிட்டு வேறு வாகனம் வாங்கலாமா? இல்லை வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பண்ணலாமா? இந்த இடத்த ரொம்ப நாளாக போட்டு வச்சுருக்கோம், வேலி அமைக்கலாமா? இது மாதிரி எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம்
இந்த நேரத்தில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த தோட்டம் வாங்கலாமா? இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த நேரத்தில் விவசாயம் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் பண்ணுறோம், நல்லபடியாக போய்ட்டுருக்கு, சைடில் ஒரு இடம் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் பூர்த்தி அடையும். இதில் இந்த வண்டி வாகனத்தை வாடகைக்கு விடக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டு. வீட்டு வாடகைக்கு வரவே இல்லைங்க, வீடு கட்டி ரொம்ப நாளாக வச்சுருக்கோம், கடை வாடகை காலியாக இருக்குது, ஒரு முடிவே வரல, அவங்களுக்கு போன ஒரு 10 நாட்குள்ளே வந்திருக்கணும், இல்லை வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். இது இந்த ஆடியில் உறுதியாயிரும், ஆடி மாதத்தை இதிலே உறுதியாயிரும் இந்த தேதியில். அப்போ ஆவணியிலிருந்து உங்களுக்கு யோகமே. சரி, குடும்பத்தில் கணவன் மனைவி இதுதான் ஒரு கைகலப்பாங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா 7ஆம் அதிபதி 8இல் பயணித்து சூரியன் 7ஆம் வீட்டை பார்த்துட்டு இருந்த நேரத்தில் குரு அப்படியே குறைச்சி ரொம்ப நாளாக இருந்த மனஸ்தாபங்கள் குறைச்சி ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். திருமணத்துக்கு தகுந்த காலகட்டங்க. திருமண வரன்கள், திருமணம் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி அந்யோன்யம், புது வரன் ஃபிக்ஸ் ஆகிறது எல்லாத்துக்கும் இந்த நேரம் தான். ஒரு சிலருக்கு இந்த மாங்கல்ய ஸ்தானத்தில் வயதானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உண்டியலில் போய் போட்டுட்டு வர காலகட்டம் பார்த்துட்ருக்கோம், எப்போ பண்ணலாம் அப்படின்லாம் எதிர்பார்த்துங்க. இது தகுந்த காலகட்டம். போய் இந்த மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட காணிக்கைகள் நிறைவேற்றிட்டு வருகிற காலகட்டம். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கொடுக்காதவங்க, முன்னோர்களுக்கு திதி கொடுக்க உங்களுக்கு அந்த யோகமே வந்திருக்கு. ஏன்னா இந்த குருமங்கள யோகத்தில் நிவர்த்தி ஸ்தான ஏழை பார்க்கறனால எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் நிவர்த்தி அடைகிற காலகட்டம் வந்தாச்சு. அதனால் அந்த நிவர்த்தி ஸ்தானத்தை விட்டுற வேண்டாம். மாணவர்களுக்கு உங்கள் 4ஆம் அதிபதி 2இல், அப்போ ஆசிரியர் உங்களுக்கு இணக்கமாக அவங்க சொல்லித்தரது நல்லா புரிகிற மாதிரி இந்த டேர்ம் எக்ஸாம்ஸ், ஸ்கூல் எக்ஸாம், சின்ன சின்ன எக்ஸாம்ஸில் ஈஸியாக கிளியர் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு வரும். நானே இந்த கடகராசி மாணவர்கள் யாராக இருந்தால் அவங்களுக்கு லேப்டாப் சம்மந்தப்பட்டது, உட்கார்றதுக்கு ரூம், நல்ல நல்ல பொருட்களை வாங்கி கொடுங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது அது மாதிரிலாம் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவங்க உறுதியாக ஒரு மேன்மை நிலையை அடைவார். இந்த நேரத்தில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சாதனங்கள், அந்த புத்தகம் சம்மந்தப்பட்ட அலமாரிகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் அந்த மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இதில் அந்த இன்டர்வியூ, ஒரு சில கல்லூரி செல்கிறவங்களுக்கு இந்த இன்டர்வியூ ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் ஒரு ப்ரிப்ரேஷன் கோர்ஸ் எல்லாம் வருது, இந்த மாதிரி சின்ன சர்டிஃபிகேட் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம் பொதுவாக. இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸஸ் சேர்கின்ற காலகட்டம் வந்திருக்கு. இது கல்லூரியில் படித்தா கூட தனியாக போய் படிக்கிற ஒரு அம்சம் உண்டு. நீங்கள் அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஒரு பலாபலனை கொடுக்கக்கூடியது. இப்போ மாணவர்களுக்கு ஒரு வளர்ச்சியான காலகட்டம், பயன்படுத்திக்கங்களாம். இப்போ சார் ஒரு இடம் இருந்தது, அந்த இடத்த கட்டிட்டோம், கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டணும்னு தோணுது, அது இந்த ரிஸ்க் எடுத்து பண்ணலாமா? உறுதியாக விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் தான். விருத்தி பண்ணாலும், அதாவது ஆல்ரெடி கட்டினதை கொஞ்சம் இடிச்சிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டம், அது பயன்படும், அது பண்ணலாம். குலதெய்வ கோயில் போக வேண்டிய காலகட்டங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ண வேண்டியது. குலதெய்வ நேர்த்திக்கடன், அது துணி வாங்கி தரேன்னு சொன்னது, அவங்களுக்கு அலங்காரம் செய்ய பொருட்கள் வாங்கி தரேன்னு சொல்லிடுறது எதாக இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டிய காலகட்டம். திருப்பதி போக வேண்டுதல், ஸ்ரீரங்கம் அந்த கோயிலுக்கு வேண்டுதல், ராமேஸ்வரம் சார்ந்த கோயிலுக்கு வேண்டுதல் இருந்தால் பூர்த்தி அடைய வேண்டிய காலகட்டம் இதுவே. ரொம்ப நாளாக சொல்லியிருந்தாங்க காசிக்கு சென்று வருகிறோம் அப்படின்ட்டுருந்தாங்க வயதானவங்க. அப்போ இந்த கோயிலுக்கு எல்லாமே பாருங்கள், நீர்நிலை ஒட்டி இருக்க கோயிலெலாம் உங்களுக்கு தானாக அமைஞ்சிருக்கு, நீங்கள் சென்று வரலாம். சரி, இதில் ஒருத்தங்க இந்த மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டுதல், பூமுடி கொடுக்குறேன்னு வேண்டுதல் இருந்தது. இந்த இதுவும் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வந்தது, சார் ஒரு சில தீட்டு, முன்னோர்கள் இறந்த அந்த தீட்டு இருந்தது, நடப்பு இருந்தது அப்படின்னு ஒரு சிலருக்கு இருந்தது. அந்த நேரத்தில் இந்த சுப காரியங்கள் செய்ய முடியல, பண்ணலாமான்னா அது தவிர்க்கணும். அடப்புக்கும் இந்த அதாவது திதி கொடுக்க வேண்டியதை மட்டும் செஞ்சுக்கலாமே தவிர, இந்த கோயில் சம்மந்தப்பட்டது நம்ம சொன்னது மற்றவங்களுக்கு பயன்படுகிற கால சூழ்நிலையை மட்டுமே. இதில் உடல் உபாதைகள் இங்கே தான் ரொம்ப முக்கியம். கொழுப்பு சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, இவங்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு மனக்கவலை போட்டு உழுக்கிட்டே இருந்தது. புது மாத்திரைகள் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் இந்த கடகராசிக்கு நடந்தது. இதுக்கு ஒரு தீர்வு உண்டு, உங்களுக்கு டெவலப்மெண்ட் தான்.
அது குறிப்பாக பெண்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, எலும்பு சம்பந்தப்பட்டது, போன் சம்பந்தப்பட்டது, முதுகு சம்பந்தப்பட்டது, இதில் அந்த தொந்தரவு இருக்கிறவங்கள விலக போகுது. இந்த ஹார்ட்டில் ஸ்டட்டு வச்சது அப்படின்னு ஒரு சொல்லுவோம். ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறோம்னா, மகரம் அப்படிங்கிற வீட்டை சனி நோக்கி வந்துட்டுருக்குது. சனி அங்கே நோக்கி வரும் பொழுது என்ன வரும்னா, நேராக கடகத்தை பார்க்க வாய்ப்புண்டு. கடகம்ங்கிறது மார்பகத்தை குறிக்கும். அந்த இடத்துல சூரியன் வேறு இருக்கார், இதயத்தை குறிக்கிற கிரகம். அதனால் ஆல்ரெடி ஸ்டட்டு வச்சுருக்கிறவங்க ஒரு டாக்டர் சென்று அணுகி ஏதாவது சின்ன சின்ன மாத்திரைகள் மாற்ற வேண்டினா மாற்றிக்க வேண்டிய காலகட்டம். புது புது மருந்துகள் இதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம், டோசேஜ் மாறும். இதுதான் பொதுவாக ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் செக்கப். இதுதான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் வேயாக சொல்கிறது. அதில் கண் சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க, இந்த லேசர் சர்ஜரி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அது பண்ணலாம். இந்த பல், கண் இது இரண்டுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வீட்டில் செடிகள் வளர்க்குறீங்க, அது பார்த்திங்கன்னா ஒரு சில காய்ந்த செடிகள் இது மாதிரி இருந்தால் அதை முள்ளுள்ள செடிகள் இதெல்லாம் இருந்தால் விளைக்கிறங்க. அது இந்த காலகட்டத்துக்கு பயன் இல்லை. காஞ்சி சருகை மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி செடிகள் வைக்கக்கூடாது. தீர்த்தம், காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம் அது மாதிரிலாம் வச்சுருப்பீங்க, அது ஒரு 3-4 மாதம் அடைச்சி வைக்கலாம். ரொம்ப நாள் தண்ணி அடைக்கக்கூடாது உங்கள் ராசிக்கு, அது குறிப்பாக. அதனால் அதை வீட்டுக்கு தள்ளி விட்டுறது, எல்லாத்துக்கும் ஒரு குளிக்கும் போது பயன்படுத்திக்கிறது, இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப நாள் அடைச்சி வைக்க வேண்டாம், அது யோகம் இல்லை. உங்கள் ராசிக்கு 9 ராகு பகவான் இருக்கார். தந்தைக்கு உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருந்து தந்தைக்கு உடல் உபாதையிலிருந்து விலக வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ஒரு நல்ல, அதாவது இத்தனை நாளாக இருந்த தொந்தரவு இருந்து ஒரு முன்னேற்றம்னே சொல்லலாம். அவங்களுக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் மகனுக்கும் உண்டான கருத்து வேறுபாடு, இருந்த மனஸ்தாபங்கள், தந்தை குடும்ப உறவுகள் இருந்த மனஸ்தாபங்களும் விலகக்கூடிய காலகட்டம் இதுவே. சரி, இது தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வேறு யாருக்கா 1-2 சிறு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முழு விளக்கங்கள் உங்களுக்கு தரப்படும். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்.